தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். அடாடாடாடா, என்ன தத்துவம், என்ன தத்துவம். அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி, தேன்மொழி, கனிமொழி, இளமொழி. நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அப்படின்னா நான் சொல்றேன் செய்ய. என்ன செய்யணும்? என் தாய்மொழி தமிழ்ல லாரி ஏற மாதிரி கடமடன்னு பேசாம அழகா தென் தமிழ்ல என்னைக்கு வந்து கடனை கேட்கறியா அப்பயே அவன் படத்தை வாங்கியா. நம்ம தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்டோர் 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 உன் நாக்குல தர்பிய போட்டு பொசுக்க போட உள்ள. நம்ம தமிழ் பேசினா வர்ற ஓசை மட்டுமல்ல, தங்களின் நீதி பற்றாக்குறை குறைந்ததுதான். நம்ம தமிழ் அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நேர்முறையாக அடிப்படை சுட்டிக்காட்டிலும் எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்திருக்கு. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். born Christian. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்திருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. முதல் பொறுமையா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். ரிலாக்ஸ், கூலா இருங்க, கூல் அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. கொஞ்சம் கூலா இருங்க. நான் சொல்றேன் சார், நான் இப்படிதான் பேசுவேன். எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. ஏன் செயல் இதுதான். அவருக்கு நான் மாத்திக்க முடியாது. அமைச்சர் கேலி பண்றீங்களா? ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும், என்ன ஆகும்னு சொல்லவா வேணும்? அவர் பேசுறது கேட்க மாட்டேன். அவர் பேசுற அவருக்கே கேட்காதுமா. அவை குரூப்ல நீக்கிறோம். இது தேவையில்லாத பேச்சுக்களை நீங்க இதோட அவை குரூப்ல நீக்கணும். நான் உறுப்பினர் தரேன், உங்களுக்கு தரேன், வாய்ப்பு தரேன், இருங்க. உண்மை இருக்கு என்று சொல்வது நியாயம் இல்ல, சட்டத்துக்கு புறம்பானது. நீ அன்பு செல்வா ஐபிஎஸ் தானே? நான் தான் பாண்டியாவோட கீப்போட பையன். கேள்வி என்னுடைய பொருள், நான் சப்ஜெக்ட் உள்ளதான் பேசுறேன். முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வியில இருந்தா தாராளமா நீங்க சுருக்கமா கேளுங்க. அவ்வளவுதானே? இல்ல விவசாயம், ஆமா விவசாய பிரச்சனை, ஆமா காவேரி பிரச்சனை, தண்ணி வரல, ஆமா வரல, சோத்துக்கு வழி இல்ல, ஆமா செத்துக்கு இருக்காங்க, ஓகே அவ்வளவுதானே. இல்ல சுருக்கமா பேசுங்க, அவ்வளவு முடிஞ்சு. இல்ல நீ பேசவே கூடாது. உங்களுக்கு பேசவே விட மாட்டேன், நாசமாக்கிடுவேன். முடிச்சிருங்க, நீங்க முடிங்க. அவங்களே பேசிட்டு எல்லாத்தையும் என்ன முடியும்னா நான் எங்க போய் முடிப்பேன்? உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. அது உங்க தவறு. நீங்க வந்து இருங்க, நீங்க வந்து உங்க தொழிலை பற்றி மட்டுமே 10 நிமிஷம் பேசியிருக்கீங்க. இல்ல பேரவைத் தலைவர் அவர்களே அனுமதிக்க முடியாது. இன்னும் 3-4 பேர் பேரவைத் தலைவர் அவர்களே நான் வெளியே அவையில அமைதியா இருங்க. மாண்பு முதலமைச்சர் பேசுவாரு. மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் தாராளமா கைதட்டலாம். இன்னும் கூட நல்லாவே தட்டலாம். உங்களுக்கு அனுமதி இருக்கு. அவையில கைதட்ட அனுமதி இருக்கு. தாராளமா தட்டலாம். அவர் காது செவிட்டு மேலே கூட தட்டலாம். அவர் மாறின நெஞ்சிலி தோல்லையும் கூட தட்டலாம். மணப்பாறை முறுக்கு பத்தி சொன்னீங்க. அந்த காலத்துல ஒரு பெரிய பாட்டு, மணப்பாறை மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. இது எங்களை போன்றவர்கள் ரொம்ப பிடித்தமான பாட்டு. அது மணப்பாறை என்பது ரொம்ப அந்த காலத்திலிருந்து மனதில் நிற்கக்கூடிய ஒரு ஊர். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அவை குறிப்புல முன்ன நானும் கைதட்டலாம். அவை குறிப்புல விதி எழுதி ஏன் செயல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இது ஒரு கேள்வின்னு இதை நைட் முழுக்க எழுதிட்டு உட்காந்துருக்கீங்களா? நான் முதலமைச்சர் மட்டும் தான் முட்டு கொடுப்பேன். உங்களெல்லாம் அவை குறிப்பில தேவையான பேசின்னு தூக்கி விட்டுருவேன். அமைச்சர் கேலி பண்றீங்களா? நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. சும்மா வளர்ந்துருக்கீங்கன்றலாம் பயப்பட மாட்டேன். நான் உங்களோட மேல இடத்துல உட்காந்துருக்கேன். சேர சொன்னேன், புரியுதுங்களா? தேவலாம் பேசியிருக்காதீங்க. அமைச்சர் உட்காருங்க. வேற ஊழலை ஒழித்ததினால்தான் உங்களுடைய வருமானம் கூடுகிறது என்று சொன்னால், நம்மளா உறுப்பினராக 2011 இருக்கும்போது 30,000 கோடி இருந்தது. இன்னைக்கு 54,000 கோடி வந்திருக்கு. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் ஊழலை ஒழிச்சதுனால்தான் மதுவனுடைய வியாபாரம் அதிகமா இருக்குதா, வருமானம் அதிகமா இருக்குதா? எப்படி வருமானம் ஏறி இருக்கு? குடிச்சிருப்பாங்க எல்லாருமே உட்காந்து மொத்தமா குடிச்சிருப்பாங்க. என்ன இதெல்லாங்க கேள்வி? ஒரு கடையை மூடிட்டு இன்னொரு கேள்வி கடையில போய் ஊத்தி குடிக்க மாட்டாங்களா? இப்ப என்ன கேள்வி? ஊத்தியும் குடுக்குறீங்க, கூட்டி என்ன அப்படி பேச முடியாது. நான் ஏன் குறிப்பை எடுத்துருப்பேன். நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு. அது பதிவு. நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வன் என்பது அவர் வந்து சாதாரண ராஜாங்க துணை மந்திரியாகத்தான் இருந்தார். அவர் நாடாளுமன்றத்தில் இந்த நீட்டு தேர்வை அவரு அறிமுகப்படுத்தவில்லை. அட பாவீங்களா, எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களாடா? இது ஏன்டா எனக்கு முன்னாடியே சொல்லல?
ஊக்கத்தொகை கொடுக்கறதுங்கிறது பெருசு இல்ல. அந்த முந்தைய ஆட்சி காலம் 2021, 22 அவங்க 100 ரூபாய்க்கு கொடுத்ததே இல்ல. ஆனா நாங்க வந்து 3 மாதங்களிலேயே விவசாயிகளுடைய குறைகளை கேட்டு 2025, 26 156 ரூபா கிரேடியை அவங்க கொடுத்ததை நம்ம 289 ரூபா கொடுத்திருக்கோம். பயங்கரமான மனித நேயமடா உங்களுக்கு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அன்றைய சூழ்நிலை வேற. அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஊக்கத்தொகை கொடுத்திருக்கீங்க. ஆகவே அதை ஒப்பிட்டு பேசு, அது வந்து பொருத்தமா இருக்கு. கூலி உயர்வு, அதே உரவிலை உயர்வு, இதெல்லாம் எப்பவும் ஒப்பிட்டுறதே கிடையாது. நாம கேட்கிற ஒன்று கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கி இருக்கிறதா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சரா இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. இரண்டாவது, ஒவ்வொரு ஆண்டு வருகின்ற பொழுது 20வது ஆண்டு, இன்னைக்கு 26வது ஆண்டு, 2020, 2026, அதுக்கு இடைப்பட்ட காலத்துல இன்னைக்கு பல மாறுதல் ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன கூலி உயர்வு ஏற்படுகிறது, உரவிலை உயர்ந்தாச்சு, டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா வந்துடுது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமா கொடுத்திருக்கிற ஒழிய அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்ல. அது போட்டுனே. இப்போ சொல்லுங்க, இந்த 3 பேருக்கு என்ன அர்த்தம்? இன்னுமா புரியல? நம்மளை நம்பி ஓட்டு போட்ட ஜனங்களுக்கெல்லாம் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம போடுற பட்ட நாமம். எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருக்கலாம், ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்னும் தன்னுடைய இதயத்தில் தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. அதெல்லாம் உனக்கு பிரௌடா, அதுல உனக்கு பெருமையாடா. ஆனால் புரட்சித் தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டை பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது? டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? எங்களுடைய இதயத்தில் நிலையாக வைத்திருக்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர் பெருந்தகை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துகிறேன். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துகிறேன். மாமன்றத்தில் எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது மன்மாத நன்றியை உன் நம்பரை சொல்வேல. அப்படியே நம்பரை சொல்லி நீ பேசுற, அப்படியே தேன் வந்து காதுல பாஞ்சிடும். தமிழ்நாட்டை தற்சார்பாக்குவோம் என்று கூறிய இந்த அரசு நடைமுறையில் மாநிலத்தின் வருவாய் ஈட்டும் திறனையே பலவீனப்படுத்தி இருக்கிறது. இதைவிட கவலை அளிப்பது என்னவென்றால், மாநிலத்தின் வரி மற்றும் வரியில்லா வருவாயை உயர்த்துவதற்கான புதிய சிந்தனையோ, புதிய திட்டமோ, புதிய அணுகுமுறையோ இந்த நிதிநிலை அறிக்கையில் எங்கும் காணப்படவில்லை. வெள்ளை அறிக்கையில் முந்தைய அரசின் வருவாய் திரட்டும் திறனை கடுமையாக விமர்சித்தவர்கள் இன்று அதைவிட மேம்பட்ட வருவாய் ஈட்டும் செயல் திட்டம் என்ன என்பதை இந்த அவையில் விளக்கவே இல்லை. இப்படி அடிக்கிறாங்க. உங்களை இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டை போட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். சரி, ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.